வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது கெவி அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் இப்ப சன் நெக்ஸ்ட் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஒன் நைட் சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஒரு ராத்திரி 3 உயிர்கள் அப்படின்ற மாதிரியான தீம்ல நகரக்கூடிய கதை. ஆக்சுவலா இந்த கதை கொடைக்கானல்ல இருக்கிற ஒரு மலை கிராமத்துல நடக்குது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அங்க பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட ப்ராப்பரா இருக்காது. அதாவது அந்த ஊர்ல ஹாஸ்பிட்டல் அப்படின்றது கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்குனா டவுனுக்கு தான் வரணும். அதுவும் பல மைல் தூரம் டிராவல் பண்ணி வரணும். அங்க ஸ்டார்டிங்லேயே மண் சரிவு ஏற்பட்டு 5 நபர்கள் இறந்து போயிடுறாங்க. சோ அந்த கடுப்புல ஊர் மக்கள் இருக்கும்போது கரெக்டா எம்எல்ஏ ஓட்டு கேட்டு வராங்க. அண்ட் கூடவே போலீஸும் இருக்காங்க. சோ இவங்களுக்கும் மக்களுக்கும் ஒரு விதமான கைகலப்பு ஏற்படுது. அண்ட் ஆதவனுக்கும் போலீஸ்க்கும் இதனால முட்டிக்குது. சான்ஸ் கிடைச்சா நம்ம ஹீரோவான ஆதவனை போலீஸ்காரங்க எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆதவனோட மனைவி தான் ஷீலா. இவங்க பிரெக்னெண்டா இருப்பாங்க. சோ கூடி சீக்கிரம் குழந்தை பிறக்க போகுதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். சோ அவங்களுக்கு பிரசவ வலி வந்துடும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில. சோ ஆதவனுக்கு என்ன ஆச்சு அண்ட் ஷீலாக்கும் அந்த பிறக்க போற குழந்தைக்கும் என்ன ஆச்சு அண்ட் டுவர்ட்ஸ் தென் காப்பாத்தினாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். சினிமா அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் டூல் வழியா ஒருத்தரும் தங்களுக்கான பிரச்சனைகளை ப்ராப்பரா பேசலாம் அப்படின்றதுக்கு இந்த படமும் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த படம் உண்மை நிகழ்வுகளை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி டுவர்ட்ஸ் தென் அந்த ரியல் ஃபுட்டேஜஸும் காட்டுவாங்க. அதுவே கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த ஷீலாவோட பார்ட், அவங்களுக்கு அந்த பிரசவ வலி வந்துடும். ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னா பல மைல் தூரம் தூக்கிட்டு போகணும். ஸோ என்ன நடக்க போகுது, அவங்களுக்கு குழந்தை சக்சஸ்ஃபுல்லா பிறக்குமா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு டென்ஷன் சூப்பரா பில்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த கதை நடக்கக்கூடிய அந்த லேண்ட்ஸ்கேப் பார்க்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு பிரைமரி ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லைன்னா அங்க என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்றதையும் ரொம்ப சூப்பராகவே காட்டியிருந்தாங்க. ஆல்சோ அந்த பாலிடிக்ஸ், ஆக்சுவலா ஏன் அங்க ஹாஸ்பிட்டல் கட்ட மாட்டேங்கிறாங்க அண்ட் ஓட்டு கேட்க மட்டும் அங்க ப்ராப்பரா வந்துடுறாங்க, ஓட்டு மிஷின்ஸ் மட்டும் வருது அப்படின்ற அந்த விஷயங்களையும் ஓப்பனாவே பேசியிருப்பாங்க. ஷீலாவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பயங்கர ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்றதுமே நல்ல இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு இந்த படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. பட் இந்த படத்துல சின்னதா சில பிரச்சனைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, அந்த ஹீரோவோட அந்த சர்வைவல் போர்ஷன் இருக்குல்ல, அதாவது போலீஸ்காரங்க ஹீரோவை என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு பதட்டம் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. போக போக அது ஒரு மாதிரி ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த போர்ஷன் இன்னுமே கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கலாம். அதே மாதிரி நிறைய சைட் கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் நேச்சுரலா இருந்திருக்கலாம். இன்ஃபேக்ட் ஒரு சில கேரக்டர்ஸை டிசைன் பண்ண விதம் அப்படின்றது கூட கொஞ்சம் ஆர்கானிக்கா இருந்திருக்கலாம். மற்றபடி இந்த படம் ஒரு நல்ல அட்டம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாலாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.